வரவேற்கின்றனர். பெரியார், அண்ணா, கலைஞர் வரிசையில் எல்லாருக்கும் எல்லாமும் என்ற திராவிட பாரம்பரியத்தின் சாட்சியாய் திகழும் மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாணவியர் விடுதி கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கான கல்வெட்டினை தனது திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். விடியல் தந்த நீங்கள் கல்லூரிக்கு விடுதியும் தர முன்வந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள். வியக்கத்தக்க சிறப்பம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டிடத்தில் நுழைவு வாயிலை திறந்து வைக்கும் தருணம் இது. ரிப்பன் வெட்டி நுழைவு வாயிலை திறந்து வைக்குமாறு உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், விவரம் என்ன? கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர்களுக்கான விடுதியை தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். உயர்கல்வித்துறை சார்பாக 21 கோடி ரூபாய் செலவில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சென்று தனித்தனியே இந்த சிறப்பு விடுதி கட்டிடங்களானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தின் சற்று முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருந்தார். திறந்து வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்டிடத்தில் உணவுக்கூடம் மற்றும் மாணவர்கள் தங்கும் அறைகள் ஆகியவற்றை நேரடியாக சென்று அவை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு மாணவர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி உள்ளார். நேரலை தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜெகதீஷ்.
எந்த ஊர் நீங்களா? எந்த ஊர்? நீங்க? சேலம். சென்னை. நீங்களா? திருவண்ணாமலை. நீங்க? திருவண்ணாமலை, சேலம், சேலம். கன்னியாகுமரி, தஞ்சாவூர், தஞ்சாவூர். கும்பகோணம், விழுப்புரம். விழுப்புரம். திருவண்ணாமலை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை மற்றும் மாநில கல்லூரியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மாணவ முகங்களில் ததும்பும் புன்னகை அவர்களின் நன்றி பெருக்கின் அடையாளமே. மாணவ கண்மணிகளின் அன்பில் திளைத்து நன்றி ஏற்று வேலை நிமித்தமாய் பிரியவே மனமில்லாமல் கலையரங்க திறப்பு விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்ற உறுதிமொழியுடன் நமது கல்லூரியிடமிருந்து தற்காலிகமாய் விடைபெறும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான